இந்தியாவே நார்த் இந்தியாவை ஃபுல்லா குலுக்கிய ஒரு கேஸ் தான் இந்த கேட்டனோட கொலை வழக்கு. சோ இந்த சியாவை பத்தியும் கேட்டன் பத்தியும் இப்ப வரைக்கும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நிறைய நியூஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ இடைக்கு அதாவது வந்து சியாவோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஸ்னாப் சாட் போட்டோ வந்து லீக் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோல என்ன சொல்லிருக்குன்னா, சியா வந்து சொல்றா, நீ வந்து உன் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, மேரேஜுக்கு வந்து டிக்கெட் புக் பண்றதுக்காக எனக்கு அது வேணும், அதனால அனுப்பி விடு, எப்படினாலும் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல, இருந்தாலும் அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சியா கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு போயிருக்கு. சோ இந்த கேஸ்ல நடந்து 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த சியாவோட ஃப்ரெண்ட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியாலயும் ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ண உடனே இதுவுமே ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் தான் ஏற்படுது. ஏன்னா சியா வந்து முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க, அவங்க லவ்வரும் சியாவும் 6 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க இந்த கான்வர்சேஷன். அதாவது சோ ஜூன் 18 தான் கேட் வந்து இறக்குறாங்க. மே 24 இவங்க 2 பேரும் இப்படி சாட் பண்றாங்க. இப்படி நீ வர ஆல்ரெடி பார்ட் 1ல மென்ஷன் பண்ணிருக்கேன் எப்படி எல்லாம் எந்தெந்த நாள்ல வந்து சியா வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா, லாஸ்ட்ல அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. சியா இன்னொரு கன்ஃபெஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு என் ஃபேமிலி கிட்ட பேசி சேட்டனை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு பதிலா கேட்டனை கொலை பண்றதா எனக்கு ஈஸியா தெரிஞ்சு, என் ஃபேமிலிய வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா கேட்டனை நான் ஈஸியா கொலை பண்ணிடலாம் அப்படின்னு என் மைண்ட்ல இருந்துச்சு, அதனாலதான் கொலை பண்ணேன். ஜூன் 16 சியா கூட அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. சோ அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு, அதாவது விஷால் அகர்வாலை கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க, எனக்கு இப்படி கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, எப்ப கால் பண்ணாலும் பிஸின்னு வருது. கேட்டனும் சியாவும் இடைக்கிடைக்கு பேசும்போது சேட்டன் அப்படின்னு ஒரு பேரையும் மென்ஷன் பண்றாங்க. சோ இது எல்லாமே கேட்டனுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கு. கேட்டன் வந்து அவளோட ஃபியான்சி, சேட்டன் வந்து அவங்க லவர், 2 பேரையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். சோ இப்படி சேட்டன் அப்படின்னு பேரு இழுக்க அவனுக்கு வந்து என்னமோ ஒரு டவுட் வருது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டவுட் வருது. கேட்டன் வந்து விஷால் அகர்வால் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. சோ அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அப்படியெல்லாம் நீ நினைக்காத, நம்ம ஃபேமிலிக்கு 25 வருஷமா தெரிஞ்ச பொண்ணுதானே, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இருக்காது, அப்படியே இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கவுன்சிலிங், அதாவது முன்னாடி ஏதாவது லவ் பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கவுன்சிலிங் அது இதுன்னு கொடுத்து அவன் மைண்ட் மாத்திக்கலாம், நீ அதெல்லாம் ரொம்ப வொரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் லாஸ்ட் பார்ட்ல மென்ஷன் பண்ணல, அவங்க வந்து பாலிக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்காக போகும்போது சியா வந்து கேட்டனோட பாஸ்போர்ட்டை கிழிச்சு ஃப்ளஷ் அமுக்கி விட்ட மாதிரி, பாத்ரூம்ல ஃப்ளஷ் அமுக்கி விட்ட மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. அது வந்து உண்மைதான். அது வந்து சேட்டனோட பிரஷர்னாலதான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சியா இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. போலீஸ் இவங்க 2 பேரும் பிடிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட இன்டர்நெட் சர்ச் ஹிஸ்டரியை சர்ச் பண்ணும்போது எப்படி வந்து தடமே இல்லாம கொலை பண்ணலாம் அப்படின்னு சில சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி வச்சிருக்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சியாவோட இன்னொரு ஹிஸ்டரி தான், சியா வந்து 12th வந்து ஃபெயில். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கேக் பேக்கிங் அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து இதை சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கேட்டனுக்கு தெரியும் 12th ஃபெயில், இதுக்கப்புறம் கேக் தான் பண்றாங்க. தெரிஞ்சிட்டுமே கேட்டன் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கு தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அதே மாதிரி கேட்டன் வந்து ஃப்ரெண்ட்ல விக் வச்சிருக்கிறது வந்து கேட்டனோட ஃபேமிலி வந்து சியா ஃபேமிலிக்கு சொல்லும்போது சியா அதுக்கு ஒண்ணுமே அப்ப சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் லேட்டரா கன்ஃபியூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா, அவன் வந்து விக் வச்சிருக்கனால எனக்கு அவனை கல்யாணம் பண்றதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 தான் கொலை பண்ணிருக்காங்க. ஜூன் 19 வந்து சியாவோட பர்த்டே. சியாவோட பர்த்டேக்காக அங்க போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் சியா வந்து கேட்டனை வந்து அப்ரோச் பண்ணி திருப்பி வந்து அந்த போட்டோக்கு கூட்டு போறாங்க. ஆனா அது எதுவுமே தெரியாத கேட்டனும் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அதாவது ஜூன் 17 ஒரு லோக்கல் கஃபேல சியாவும் அவரோட லவர் சேட்டனும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது எப்படி எல்லாம் கொலை பண்ணலாம், எப்படி எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு. 9:56 ஆகும்போது சியா வந்து சேட்டனுக்கு கால் பண்ணி சிக்னல் கொடுத்துட்டா, அதாவது நான் இங்க இருக்கேன், நீ வந்து டக்குனுவா இப்போ வந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிரும். 10 ஆகும்போது இவங்க அந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இவ இங்க இருந்தே சிக்னல் கொடுக்கணும். அந்த நேரத்துல சேட்டனை வந்து கால் பண்ண முடியாது, முன்னாடி கேட்டன் இருக்கான். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சதுதான் இப்படி சிக்னல் கொடுக்கறதுக்காக அவ கீழே உட்காந்து ஷூலேஸ கட்டுற மாதிரி கட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு எந்திக்கிற மாதிரி இதுதான் பிளான். சோ இப்போ சேட்டனுக்கு புரிஞ்சிச்சு, அதாவது அவ லவருக்கு புரிஞ்சு இந்த நேரம் தான் வந்து அவனை தள்ளி விடணும் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் அதே மாதிரி அந்த லவர் வரான், தள்ளி விடுறான், கேட்டனையும் கொலை பண்ணிடுறாங்க. 10:40 இது முடிஞ்சிட்டு 10:45 என்ன பண்றானா, அவங்க ஃபேமிலிக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி கேட் வந்து இறந்து போயிட்டான், ஸ்லிப்பா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிராமாவை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதே மாதிரி அங்க சுத்தி இருந்த ஆள்காலுக்கு எல்லாம் தெரியணும், இவன் வந்து பாவம் தான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக, ஐயோ என் ஃபியான்சி வந்து விழுந்துட்டான், யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கையும் போட்டிருக்கான்.
சோ 10:30 தள்ளி விட்டுருக்காங்க. 1.5 அதாவது 3 மணி நேரம் ட்ரை பண்ணி தான் கேட்ன வந்து திருப்பி மேல கூட்டு வந்திருக்காங்க. அதுவரை இவ அழுது நடிச்சிட்டு இருந்தா. ஏன்னா நடிப்புனா கொஞ்ச நேரம் தான் நடிக்க முடியும், அவங்க வர வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க முடியாதுல. வரும்போது இவ ஃபேஸ்ல ஒரு கில்ட்டில ஒரு ஃபியான்சி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கஷ்டமே இல்லாத மாதிரி தான் நின்னுட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் நான் பார்ட் 1ல மென்ஷன் பண்ண மாதிரி ஃபேமிலி கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு போன் இருக்கிறதும் கண்டுபிடிச்சு அதை ரெக்கவர் பண்ணி போலீஸ் கிட்டையும் கொடுத்துட்டாங்க. சோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஜூ வந்து சியாவும் கேட்டனும் போலீஸ் கூப்பிட்டு வந்து எப்படி வந்து நீங்க அவனை தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ செக்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப கரண்டா 2 பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சியா வந்து சேட்டன் வந்து குறை சொல்றதோ, சேட்டன் வந்து சியாவை குறை சொல்றதோ. அதே மாதிரி எப்படின்னா சேட்டன் சொல்றது என்னன்னா, நான் வந்து இதுக்கு மாஸ்டர் மைண்டாவே இல்ல, சியா தான் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணானு. அதே மாதிரி சியா தரப்புல இருந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இதுவரை கிடைச்ச அப்டேட். இன்னுமே இந்த கேஸ பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு. சோ பார்ட் 3 கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.